வணக்கம். நான் உங்களின் மூலிகை ஆலோசகர் டாக்டர் பிருந்தா. தினம் ஒரு மூலிகை அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய கம்பை பற்றி தான் பார்க்க போறோம். கம்பினுடைய தாவரவியல் பெயர் பெனிசிட்டம் கிளைக்கோம். இதனுடைய குடும்பம் போயேசி. ஆங்கிலத்தில் மில்லட் அப்படிங்கிறோம், குறிப்பா பேர்ல் மில்லட் அப்படின்னு சொல்றோம். இதனுடைய பிறப்பிடம் பார்த்தா இந்தியா. தானிய வகைகளிலேயே கம்பு ஒண்ணுதான் வறட்சியை கூடி தாங்கி வளரக்கூடிய தாவரமாக இருக்கு. மக்கள் பசியை வறட்சி காலங்கள்ல அதிகமா போக்கிக்கிட்டாங்க அப்படின்னா எதை வச்சு அப்படின்னா இந்த கம்பை வச்சுதான். காலையில கம்பை கஞ்சியா சாப்பிட்டாங்க நம்ம பெரியவங்க. சிலர் அரிசியை போல வேக வச்சு வடிச்சும் உணவா சாப்பிட்டு இருக்காங்க. அதிக நேரம் ஒரே இடத்திலிருந்து வேலை செய்யறவங்க உடல் சூடு அடையும். அவங்களுடைய உடல் அந்த அதிக சூடையை குறைக்கிறதுக்கு இந்த கம்பை பயன்படுத்தலாம். அதிக நேரம் ஒரே இடத்திலிருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தா அவங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், உடலும் உஷ்ணமடையும். அதனால அவங்க கம்பை கஞ்சியா காலை வேலையில சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உடல் சூடு குறையிறதுடைய மன அழுத்தமும் குறையுது. மனச்சோர்வு, உடல் சோர்வு உண்டாக்கக்கூடிய வெயிலிருந்து தப்பிக்கவும் புத்துணர்ச்சி பெறவும் கம்பை கூழாக்கி அதோட மோர் கலந்து மதிய வேலையில சாப்பிட்டுட்டு வரலாம். அஜீரண கோளாறு கொண்டவங்க கம்பை கஞ்சியாக்கி அருந்தி வந்தாங்க அப்படின்னா அஜீரண கோளாறு நீங்கி நல்ல பசி எடுக்கும். வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய சக்தி கம்புக்கு இருக்கு. உடல் வலுவடைய கம்பு தான் மிகச்சிறந்த உணவா கருதப்படுது. கண் நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குது, பார்வையை தெளிவாக்குது, இதயத்தை வலுவாக்கும், சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மையும் இந்த கம்புக்கு இருக்கு. நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுக்கறதோட இரத்தத்தையும் சுத்தமாக்கும். தேவையற்ற துர்நீற்றை உடல் இருந்து வெளியேற்றும். நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும், தாது விருத்தி செய்யும், இளநரையை போக்கும். இந்த கம்பு இப்ப குறிப்பா கோடை காலத்துல அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்க வெயிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.